நம்ம ரெண்டு பேரும் இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறோம். உன் கையில ஒரு மோதிரம், என் கையிலயும் ஒரு மோதிரம். நம்ம ரெண்டு பேரும் மோதிரம் மாத்திக்கிட்டா கல்யாணம் ஆனதா அர்த்தம் இல்ல? ஏய், என்னடி சிரிப்பு? மோதிரம் மாத்திக்கிட்டா கல்யாணமா? என்ன கன்றா விடா இது? ஏய், அவளை போட்டு தள்ளுங்கடா. தம்பி விஷால், உனக்கு கல்யாணம் நடக்கணும்னா ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி தாலி கட்டி செய்யணும். அதெல்லாம் பண்ணாம ஏதோ ஒரு மோதிரத்தை எடுத்து மாத்திக்கிட்டா அது கல்யாணமா? கல்யாணம் நடந்துருமா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது தம்பி. ஆமாமா, கல்யாணம்னா கல்யாணம் மாதிரி பண்ணணும். மாமா, என்ன அவளை ஏத்தி விடுறீங்களா? நீங்களும் அவ பக்கமா? எனிமி ஷூ, நீ என்ன சொல்ல வர? கல்யாணம்னா என்ன? எதுக்கு ஹோமகுண்டத்துல தீ மூட்டுறாங்க? எதுக்கு மந்திரம் சொல்லுதாக? எதுக்கு தாலி கட்டுதாக? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. இதெல்லாம் பண்ணாம மோதிரம் மாத்திக்கிட்டா அது கல்யாணமா? அது கல்யாணத்திலே சேர்த்து கிடையாது. Is it? Yes. விஷால், இவ உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கா. நீ முதல்ல மோதிரத்தை மாத்து. Is it? Okay. வேணும், ப்ளீஸ் 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 வேணும், ப்ளீஸ். ஏய் விஷால், உனக்கு இது 3வது கல்யாணம். 2 கல்யாணம் நிலைக்கல. இதையும் நீ சரியா பண்ணலனா இந்த கல்யாணமும் நிலைக்காது. இனிமே உன் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. சீதா, அவனுக்கு ஏன் நீ சொல்லிக் கொடுக்குற? அவன் நம்ம எனிமி. அவன் நாசமா போடும். ஆமால. ஹலோ, நீங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். இனிமே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடுங்க. ஏய் சீதா, என்ன நடக்குது? பாஸ், நடக்க வேண்டியது நடக்கும். So எது பண்ணாலும் ப்ராப்பரா மேரேஜ் பண்ணணும், அதானே? நீ என்னவோ பண்ணு, எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்ன அவசியமா? அஞ்சலி, பிரியா, சத்யா 3 பேருமே எங்களுக்கு எனிமிதான். கூல் 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 கூல். இப்ப என்ன, ஐயரை வச்சு மந்திரம் சொல்லி கல்யாணம் பண்ணணும், அவ்வளவுதானே? டேய் ஜங்கா, ஒரு ஐயர் கூட்டு வாடா. ஏய் விஷால், அதுக்கெல்லாம் இப்ப முதல்ல டைம் இல்ல. நோ 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 நோ, எதை செஞ்சாலும் ப்ராப்பரா செய்யணும். She is right. Right, right. டேய், ஐயரை கூட்டு வாங்கடா. எனக்கு இந்த ஊர்ல யாரை தெரியும்? நான் எங்க போய் ஐயரை தேடுறது? ஆமால, இந்த ஊர்ல உங்களுக்கு யார தெரியும்? பாஸ், நீங்க போறேன்னு சொல்லுங்க. ஹலோ, நான் ஹெல்ப் பண்றேன். நான் போய் ஐயரை கூட்டிட்டு வரேன். நீயா? நீ வேணாம், நீ இங்கே இரு. டே தாடிக்காரா, நீ போய் ஐயரை கூட்டு வாடா. விஷால், வேண்டாம். மோதிரத்தை போட்டாலும் கல்யாணம் தான். டே கபர், நீ எல்லாம் பேசக்கூடாது. உனக்கு 2 கொடுத்துறேன், நான் 1 எடுத்துக்கிறேன். என்ஜாய் பண்ணு. டேய், இவளை கட்டி போட்டுட்டு அந்த தாடிக்காரனை கூட்டிட்டு வேண்டாம், சொல்ல கேளு, ப்ளீஸ். விடுங்க, வேண்டாம். சத்தம் போடாத. விடுங்க.
நம்ம பொண்ணுங்க 3 பேரும் இங்கதான் இருக்கணும். ஆமா, கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்காங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். பார்க்கவே பயமா இருக்கு மகா. மகா கிட்ட கன் இருக்குல்ல, பயப்படாம வாங்க. வாங்க. சரி வாங்க. ஏய், அங்க பாத்தீங்களா? போங்க போங்க, ஒளிஞ்சுங்க. துரக்கையில எப்படி துப்பாக்கி? நான் தான் சொன்னேன்ல, அவன் மோசமான ஆளுன்னு. நீங்க தான் நம்பல. இப்ப தெரியுதா? எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். சும்மா ஏதாவது பேசாதீங்கக்கா. அண்ணனுக்கு எப்படி இவங்களுக்கு தெரியும்? அண்ணனை கடத்திட்டு வந்துட்டாங்கன்னா அப்படிதான் இருக்கும். இது என்னது? ஷூட் பண்ண கூடாது, பேசாம வச்சிரு. சாரி பாருங்க, ஐயரை போய் பார்க்கலாம் வா. இப்ப தெரியுதா? எப்படி ஷூட் பண்றான்னு பாரு. கடத்திட்டு வந்தவன் கிட்ட கன்னு கொடுப்பாங்களா? மகா கூட இப்படி ஷூட் பண்ணதில்ல. இவனுக்கும் அந்த கடத்தல் கும்பலுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு. கன்ஃபார்ம். மகா, கன்ஃபார்ம் மகா. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் துரதான். மகா, அவனை போட்டு தள்ளு. ஷூட் பண்ணு. முட்டாள்தனமா பேசாதீங்க. உள்ள இருக்கிறது நம்ம பொண்ணுங்க. அவங்களுக்கு என்ன ஆகுறது? பசங்களை எங்க வச்சிருக்காங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். பேசாம போலீஸ்ல சொல்லிருக்கலாமோ? தப்பு பண்ணிட்டோமோ? ஐயோ, போலீஸ்ல எல்லாம் சொன்னா 3 பேரையும் கழுத்தறுத்து கொன்னுடுவாங்க. இவங்க எங்க போறாங்க? ஷோ, அவங்க எங்கேயோ போய் தொலையிட்டு. நம்ம பொண்ணுங்களை உள்ளதான் வச்சிருக்காங்க. சத்தம் இல்லாம உள்ள போகணும். வாங்க வாங்க. ஷூட் பண்ண. பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு தெரிய வேணாமா? கொஞ்சம் பேசாம இருங்க. அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டா ஓடி வந்துருவாங்கல்ல. உங்களை கூட்டிட்டு வந்தது ஏன் தப்புதான். கடத்தினவங்க தெலுங்கா இருந்தா நானே பேசி சமாளிச்சிருவேன். ஏய், அது பேசுன உன்னை கொன்னுடும். எல்லாம் உன்னாலதான்டா. இதெல்லாம் நீதான் காரணம். நானா? நான் என்ன பண்ண? ஏய், விஷயம் சீதாவுக்கு தெரியாம இருந்திருந்தா இந்த நிச்சயதார்த்தமே நடந்திருக்காதுல. நீதானே எங்களை சமாதானம் பண்ண. வலிப்பு வந்த மாதிரி எங்க எல்லாரையும் டார்ச்சர் பண்ணி இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். நான் என்ன பண்ணட்டும்? சீதாவுக்கு அது தெரியும்னு எனக்கு எப்படி தெரியும்? எது தெரியாம இருந்திருந்தா? தையல்காரிக்கு என்ன தெரியும்? அந்த அதுதான் அதுதான் அதுதானா? அதுனா எது? என்னத்த மறைக்கிறீங்க? அது வந்து டேய், தெளிவா சொல்லட்டா. இந்த சீதா சூனிய வச்சால, அத பத்தி சொல்லு. சீதா சூனிய வச்சதுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பொண்ணுங்களை காப்பாத்த வந்தீங்களா இல்ல சண்டை போட வந்தீங்களா? நான் தப்பா சொல்லல. தெலுங்கா இருந்தான்னு தான் சொன்னேன். ஓ, அவங்கெல்லாம் டெக்காய்ட்ஸ். தெலுங்கு இல்ல, ஹிந்தி. அதுவும் அவங்க பேசுற ஹிந்தி ஹிந்திக்காரங்களுக்கே சரியா புரியாது. மகா, உனக்கு ஹிந்தி தெரியுமா? தெரியும். சொல்லவே இல்ல. என்ன சிச்சுவேஷன் பார்க்கலாம். அவனை போய் ஃபாலோ பண்ணுவோம். வெயிட், வாங்க. கோயில் ஐயரு ஐயரு. நிறுத்து நிறுத்து. இந்த அப்படி சாமி சொல்லுங்க. என்ன? அது நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க மந்திரம் சொல்லுவீங்களா? எல்லா மந்திரமும் தெரியும்.
100 கல்யாணத்துக்கு மேல பண்ணி வச்சிருக்கேன். அப்ப சரி, ஒரு கல்யாணத்தை ரொம்ப அர்ஜென்ட்டா நடத்தணும். என் கூட வாங்க. அர்ஜென்ட்டாவா? அப்ப அமௌண்ட் கூட ஆகுமே, பரவாயில்லையா? அமௌண்ட் தானே, நீங்க எதிர்பார்க்கறத விட அதிகமாவே கொடுப்பாங்க. வாங்க. என்னைக்கு கல்யாணம்? இன்னைக்குதான், இப்பவே. ஐயோ, இப்பவே வா. இன்னைக்கு நாள் நல்லா இல்லையே, நல்ல முகூர்த்தத்துல தான் பண்ணுவா. சாமி, நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ற கல்யாணம் இல்ல இது. இது ரொம்ப அவசர கல்யாணம். அப்படியா? சரி, அம்மனுக்கு சாத்தின புடவை, ஜாக்கெட்டு, அப்புறம் கொஞ்சமா நகை வேணும். நகையெல்லாம் பையில ரெடியா இருக்கு. ஆனா என்ன ஆனா? உங்க அவசரத்துக்கு ஏன் வழக்கத்தை எல்லாம் மாத்திக்க முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோ. ஐரே, அவசரத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியாது. முடியாதா? ஆமா. முடியாதா? டேய் ஜக்கா, இங்க வா. நான் வரேன். டேய் ஜக்கா, சாமியால வர முடியாதான். என் கூட வர போறியா இல்ல மேல போக போறியா? ஐயோ, ஒண்ணு பண்ணாதீங்க. என்னது? துப்பாக்கி. இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் தெரியாது. அமுக்குனா சுடும். வாயா எடு. வா வா வா. ஹலோ, சொல்றா. அண்ணே, நம்ம குடோனுக்குள்ள 2 பொம்பளைங்க 2 ஆம்பளைங்க வராங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. அவங்களை எதுவும் பண்ணிடாத, உயிரோட இங்க வரட்டும். மகாவும் அந்த கூட இருக்கிற அந்த போண்டா கோழியும் அவங்கள நான் ஷூட் பண்ணணும். என் கையால சுட்டு ரத்தம் தெறிக்கணும். ஏ மகா, போந்தா கோழின்னு இவன் யார சொல்றான்? என்ன இல்ல. அப்போ ஒருவேளை நானா? கபர், யாரு? ஏய், யார் வந்திருக்கா? ஏய், யாரங்க? ஏய், யாரா இருந்தா என்ன? உள்ள வந்தாச்சுல, இனிமே வெளியே போக முடியாது. பாத்துக்கலாம். ஏய், சொல்றல, வெளியே வா. ஏய், இங்க சித்தி வந்தாச்சு. மொத்த பேரும் செத்திங்க. உள்ள வர சொல்லு. ஏன் ஓடி ஒளிறாங்க? யார் ஒளியறது? அங்க பாரு எங்க சித்திய. ஐயோ, போட்டு குடுக்கறாளே. ஏய், நீ சரியான பொம்பளையா இருந்தா எங்க சித்தி கிட்ட மோதி பாருடி. இவ வேற பில்டப் கொடுக்கறாளே. அப்படியா? மோதலாமா? எதுக்கு இந்த ரிஸ்க் எல்லாம்? ஏய், மகா, நீ என்ன சண்டை போடுவியா? மகாலட்சுமி மேடம், உங்க ஃபைட்ட பார்க்க நான் ஆர்வமா இருக்கேன். ஹே, நானும் ரெடி. சித்தி, அவளை விடாதீங்க. அடிச்சு கொல்லுங்க சித்தி. சித்தி, ஒரே போடுதான், கதை முடியணும். இந்த அஞ்சலி வேற உயிரை வாங்கிக்கிட்டேன். சித்தி, சும்மா அடி இடி மாதிரி இருக்கணும் சித்தி. இடுப்ப உடைச்சிடுங்க சித்தி, விடாதீங்க. மகா, உண்மையா நம்புறாங்க. நீ என்ன பண்ண போற? இவளுங்களை காப்பாத்த வந்து என்ன பழி கொடுக்கறாங்க? மகா, உன்னால முடியும் மகா. இப்பயா? ஆமா மகா, நீ மனசு வச்சா முடியும். என்னடா? இருங்க இருங்க. பரவாயில்ல, நல்ல வேளை என்ன கூப்பிடல.
நீ சமாளிச்சிரு மகா. சண்டை போடணுமா? ஆ? இத பேசி இல்ல தீர்த்துக்கலாம். இல்ல தீக்கிறது தான் முடிவு, ஆனா பேசி இல்ல. மகா, நமக்கு வேற வழி இல்ல, ஃபைட் தான். ஏய், அங்க என்ன டிஸ்கஷன்? கம் ஆன். சித்தி வாங்க சித்தி, வாழ்த்துக்கள். மகா யோசிக்காத. கொடுங்க கொடுங்க கொடுங்க. போ மகா. போ. தீந்து போச்சா? தீந்து போச்சு. ஏய், உன் ரிவால்வர்ல இருக்கிற எல்லா புல்லட்டும் தீந்து போச்சு. வாடி வாடி. ஏய், அங்க என்ன பாரு, இங்க பாரு. இத்தனை பேரு இங்க இவ்ளோ பெரிய துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருக்கோம். நீ என்னடி தம்மா துண்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுட்டுட்டு நிக்கிற? என்ன தைரியம் இருக்கும் உனக்கு? பாவி. சித்தி 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 எந்திரிங்க சித்தி. சித்தி Hey, Kabir.
2 பேருக்கும் உள்ள சண்டை. போ. நம்மளை விட சூப்பரா தான் அடிக்கிறா. இப்ப பாரு. மகா என்னம்மா சண்டை போடுற நீ? எல்லாரும் அப்படியே தொங்குங்க. உனக்கு இன்னைக்கு தனியா இருக்கு. ஆ